திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2025 வருடத்திற்கு உண்டான சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சனி வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி நடக்கக்கூடியது சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல உங்க ஜாதகத்துல பாருங்க, சனி அப்படின்னு போட்டு வி அல்லது வா அல்லது ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா இதெல்லாம் வக்ரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா சனி வக்ரமான ஜாதகர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலே கடின உழைப்பாளி, சிறந்த வேலையாள், அடிமை மாடு மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு முதலாளி சனி வக்ரமானவனை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சனி வக்ரமானவர்களுக்கு உண்டு. ஆனா என்னதான் இவங்க உழைத்து 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 கொட்டினாலும் கூட எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் இவங்களுக்கு கிடைக்காது. இவங்கதான் செஞ்சாங்க, இவங்கனாலதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு வேலையால மட்டுமாதான் வச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு புகழுக்காகவோ ஒரு பேச்சுக்கும் கூட இவரால் இது நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ரமான ஜாதகர்கள் பெறவே முடியாது அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான விஷயம். அப்ப எங்களுக்கு உண்டானது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, வருஷம் சனி வக்ரம் ஆவார். அப்ப வருஷம் ஆகும்போது ஒரு கட்டத்துக்காக மாறலாம் பலன்கள். அதே போல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக பலன்கள் மாறலாம். ஆனாலும் இந்த வருடம் 3 முதல் 5 மாதம் வரை சனி வக்ரம் ஆவார். இந்த வக்ரம் ஆகக்கூடிய இந்த காலகட்டங்களே உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். மத்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா பெருசா முயற்சி செய்யறது கைகூடி வராது. பெரிய எஃபர்ட் போட்டு செஞ்சாலும் அதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. தொழில பெரிய லாபங்கள் இருக்காது. வேலையே செஞ்சாலும் ஒரு அலைச்சல், திரிச்சல், பயணங்கள், பயம் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் கூட இந்த 5 மாதம், அதாவது 3ல இருந்து ஒரு 5 மாதம் வக்ரமாகிறாரு பாருங்க இந்த சனி. அப்ப மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கும். உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை, அந்த வேலைக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான ஒரு பணங்காசு பாக்குறது, ஒரு செல்வத்தை கொடுக்கறது. நீங்க என்ன தொழில இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்தால் இந்த 5 மாத காலங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த வருடத்திற்குண்டான எல்லா சேவிங்ஸும் இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா, ஏன்னா சனி தொழில்காரகன், ஆயுள்காரகன். அதே போல பாத்தீங்கன்னா சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையவே கிடையாது. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனால வேலை செய்ய முடியும், தொழில் நல்லா இருக்கும், ரெகுலரான ஒரு வேலை இருக்கும். அப்படி உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும். அப்போ வருடம் முழுவதும் உங்களுக்கு பெயர் புகழ் இருக்கும். ஆனா சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மட்டும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைப்பட்டு போகும். பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது. பெரிய எதிர்பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்காதுன்னு இருக்குது. சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கு முன்னான சனி பயிற்சி, அதாவது சனி வக்ர பயிற்சி 2025 ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இப்ப நாம சிம்ம ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு சனி பகவான் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா 6, 7 குடைவராகி 8ஆம் வீட்டுல வக்ரமா இருக்கார். அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ முதல்லயே கண்டச்சனியில பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரிவினைகள், தொழில் போட்டு பிரிஞ்சது, பார்ட்னருக்குள்ள பிரச்சனை, வியாபாரங்கள் சரியில்லாம போனது, வியாபாரத்துல நஷ்டங்கள், இப்படிங்கிறது நிறைய கொடுத்துருப்பாரு. இப்ப அடுத்தது அஷ்டமச்சனியா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அவமானங்கள், கொஞ்சம் பழிபாவங்கள், தலை குனிவு, இது எல்லாமே அஷ்டமச்சனியில சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு விதிகள் ஆகும். அப்போ நமக்கு இப்போ உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க, சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வக்ரமாக இருந்தால் வா பி ஆர் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள்ல இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கும் ஜாதகம் அதே போல இருந்தால் நிச்சயமாக இந்த சனி பகவான் மூலமாக உங்களுக்கு 6, 7 குடையவராகி 8ல் இருக்கும் பொழுது ஒரு திருமண வரன் தேடி வரும். அது வெளி உறவுகளாக இருக்கும். சொந்த பந்தம் இல்லாம வெளி உறவுகள் மூலமாக வெளியூர்லயோ வெளி மாவட்டங்களையோ ஒரு வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், ஒரு கடன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதே போல பாத்தீங்கன்னா கடன் இருந்தா அதை அடைபடுவதற்குண்டான ஒரு அமைப்பு, வேலை சார்ந்த விஷயங்கள், ஒரு வெளிநாடோ வெளியூரோ போய் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே இந்த சனி வக்ரமாக இருந்தால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதே போல பாத்துட்டீங்கன்னா இங்க 8ஆம் இடத்தில் போய் சனி இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமா இருங்க.
இருக்கின்ற வேலையில அல்லது தொழில் ஸ்தானத்துல நீங்க சொந்தமாவே தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அந்த இடத்துல வேலையாட்கள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ, ஒரு மனஸ்தாபங்களோ, ஒரு பழிபாவங்களோ, ஒரு அவமானங்களோ வரும். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா திடீர் வருமானத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவர் பார்க்கக்கூடிய இடம் சனி இங்கிருந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டை பாக்குறாரு ஃபர்ஸ்ட். அப்ப 10ஆம் வீட்டை பார்க்கும்போது ஒரு தொழில்ல ஒரு வளர்ச்சி, தொழில அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கர்மங்களை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், தீர்த்த யாத்திரை, அதே போல பாத்துட்டீங்கன்னா பெற்றோர்களுக்கு உண்டானது, நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான திதி தர்ப்பணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அப்போ பண ரீதியாக இந்த தடைகள் உடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அப்போ உங்களுடைய பேச்சுக்குண்டான ஒரு மதிப்பெல்லாம் கிடைக்காம இருந்துச்சு அஷ்டம சனியினால, இப்ப அதற்குண்டான ஒரு மதிப்பு மரியாதை கிடைப்பது, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது, பணம் வெளியே கொடுத்துட்டு அது வராம இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை பாக்குறார். அப்ப 5ஆம் இடங்கிறது குழந்தைகள்னால ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் விலகி குடும்பம் கொஞ்சம் அந்யூன்யமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள், குல தெய்வங்கள் தெரிய வர்றது, குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 6, 7 கூடையவராக 8ல இருக்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் புதுசா வரன்கள் பார்க்க வேண்டாம், பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம். புதிய வரன்கள் தேட வேண்டாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் சார்ந்த சுமை அதிகமாகும், கடன் சார்ந்த தொல்லைகளும் மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு அப்படியே சனி எப்படி இருக்கோ அதை அப்படியே ஆப்போசிட்டா கொடுக்கறதா கொடுப்பார். அப்போ ஏதாவது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், மருந்துகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது, அல்லது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, இந்த வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் 8ஆம் இடமாக இருந்த இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால சொல்றது படி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர்களை கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். திடீர் அவமானங்கள், கூட வேலை செய்யறது மூலமாக ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுத்துறது, இதெல்லாமே கொண்டு வந்து விட்டுருவார். அடுத்தது அவருடைய பார்வை பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், புதிய தொழிலை தேடி போக வேண்டாம், என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போறது ஒரு சிறப்பான விஷயங்களாக இருக்கும். அடுத்தது பாருங்க 2ஆம் வீட்டை பாக்குறதுனால கொஞ்சம் பணம் லாக் ஆகும். அதே போல யாருக்கும் இந்த டைம்ல பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாத பணம் சார்ந்த விஷயத்துல வாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணாம இருந்தா சிறப்பாக இருக்கும். அப்படி பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கே திரும்பி நீங்க அதுக்கு கடன் கட்டிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத குடும்பத்துல அன்வான்டா பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டால் குடும்பம் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறதுனால. அடுத்தது அவர் பாத்தீங்கன்னா அடுத்தது 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது குழந்தைகளால ஒரு சின்ன மனக்கவலைகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளோ உண்டு. 5ஆம் இடங்கிறது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 குழந்தைகள், குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை, அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த சனி ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொண்டால் என்பது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும். இதே சனி வக்ரமாக இருந்தால் அவர்களுக்கு யோகத்தை கண்டிப்பாக இது சார்ந்த விஷயத்துல யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்க தசாபுத்தி ரீதியாக, உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதிகளோ அல்லது சனி இருக்கக்கூடிய வீடோ எதுவோ அதற்கு தகுந்தது கூட தசாபுத்தி ரீதியாகவும் கொஞ்சம் அந்த சனி என்ன பண்ணுவார்னா பலன்களை மாற்றி அமைத்து கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.